வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான இன்றைக்கி நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை 1ஆம் தேதி 7வது மாதம் 2024. நமக்கு நடைபெறக்கூடிய ட்ரா வின் கம்பெனி. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி தான் இன்றைக்கி நடைபெறுது. பார்த்திங்கன்னா 776வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. வின் கம்பெனி. கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொருட்டையும் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் இன்றைக்கி நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்குங்க. 0க்கு 9 தான் வரணும். இதை விட்டால் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0க்கு ஒரு நம்பர் மேலே போய் 1ஆம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் 9ஐயும் 1ஐயும் எடுத்துக்கலாம் ஏ போர்டில். பி போர்டில் நம்ம 0 எடுத்திருக்கோம். 0 4ங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். சரிங்களா? 0 4 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 வந்திருக்கு. 7க்கு அப்புறம் நமக்கு சி போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை விட்டால் சி போர்டு வேறு நம்பர் வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நான் ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் கொடுக்குறேன். என்னுடைய கெஸ்ஸிங் இதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கையில் சி போர்டில் வந்தால் நமக்கு 8 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? 7க்கு ஒரு நம்பர் மேலே போய் 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங்கில் தான் இந்த நம்பர்ஸும் இருக்குது. அதனால் நான் சி போர்டில் 4 8ங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பி போர்டில் 0 4ங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 9ம் 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஆல் போர்டு ஒரே நம்பர் தான். 100% நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். சரிங்களா? நமக்கு எல்லா கணக்கையும் வச்சு பார்க்கையில் ஒரே நம்பராக 9ஆம் நம்பர் வருது. எந்த போர்டில் வேணாலும் வந்துடும். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒம்போதுங்கிறது நமக்கு ஏ போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக வைக்கணும்னு நினைக்கிற நம்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர்னு பார்த்திங்கன்னா 9ங்கிறது சிங்கிள் ஷாட்டில் 100% ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு 5ஆம் நம்பரையும் நம்மளுடைய கணக்குப்படி எடுத்துகிட்டு வரோம். 5 9ங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் தான். இந்த 2 நம்பருமே 100% நீங்கள் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளைக்கு என்ன நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பெண்டிங் நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்னென்ன நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஏ போர்டில் 1 பார்த்திங்கன்னா 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது.
பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 வந்து 13 நாள் ஆகுது. பி போர்டில் 6 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 வந்து நமக்கு 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? சி போர்டில் 2 வந்து 17 நாள் ஆகுது. சி போர்டில் 3 வந்து 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 வந்து 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஒவ்வொரு போர்டுமே பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸ். ஒவ்வொரு போர்டுக்கும் 3 நம்பர்ஸ் தான் பெண்டிங் வந்து அதிகமாக இருக்குது. எப்போதுமே பெண்டிங் அதிகமாக உள்ள நம்பர் அடிக்க மாட்டாங்க, கம்மியாக உள்ள நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்து அடிப்பாங்க. பார்த்திங்கன்னா சில டைம் மட்டும்தான் பெண்டிங் அதிகமாக உள்ள நம்பரையும் அடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து பாட்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுடைய கணக்கில் கண்டிப்பாக வரணும். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நான் கொடுக்குறேன். பாட்ஸ் நம்பரில் வந்து 509 பாட்ஸ் 509 பாட்ஸு வைங்க. கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 951 இது ஒரு பாட்ஸு. 951 இது ஒரு பாட்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 509 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். 951 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 2 பாட்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. பாட்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. நம்ம பெண்டிங் நம்பர்ஸ்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து இதெல்லாம் மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் ஒரு 4 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம பார்க்கையில் வந்து உங்களுடைய கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நான் இங்கே கொடுக்குறது வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு கலப்பு நம்பர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா நம்பர்களுமே ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க, கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு 3 வந்துச்சுன்னா 953 796 501 108 சரிங்களா? இது எல்லாமே நம்ம கலப்பு நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நம்பர்ஸு தான் 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டில் இருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டுன்னு பார்க்கையில் வந்து 671ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. அப்போது நமக்கு இந்த ரிசல்ட்டு படி நமக்கு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு மீண்டும் சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 417ங்கிற ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் காட்டுது. நீங்கள் 417 715ங்கிற மாதிரியும் ஒரு நம்பர் வைக்கலாம். நமக்கு 6 வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 916 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போது 759ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து கலந்து தான் கொடுக்குறோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல. நான் வந்து இன்றைக்கி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் நான் 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் போன வருஷம் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். 417 715 916 759ன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைங்க. ஏபிபிசிஏசி நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸாக பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர் மட்டுமே தான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நீங்கள் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கணும். கண்டிப்பாக வந்து வின்னிங்கும் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம்.
இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் தான், நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 90, 14, 59, 51, 91, 16ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. 3 நம்பர் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கெல்லாம் நம்ம நம்பர்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 91, 16, 59, 51, 14, 90ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கை நீங்கள் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. கெஸ்ஸிங்காக மட்டும்தான் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறோம். இதை கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரையும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 29, 51ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 59, 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிறீங்க. பார்த்திங்களா? இந்த நம்பர்ஸையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்குறேன். சரிங்களா? 25, 04ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது நமக்கு 1ஆந்தேதி ரிசல்ட்டுக்கு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7. சரிங்களா? அதாவது 27, 96ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இதை ஒரு கணக்கில் எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 26, 96 சாரி 27, 97, 27, 96, 25, 04, 29, 51, 59, 05 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கக்கூடிய நம்பர் இந்த ஒரு 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வின்னிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி தான். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.